السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பில் மீண்டும் ஒரு முறை கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் நலவை நாடுகின்றானோ, யாருக்கெல்லாம் அவனுடைய கைர்கள், மறுமை பாக்கியம், நல்ல கூலிகள், சுவர்க்கம், இதுவெல்லாம் அல்லாஹுடைய கைர்கள், இதை எந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகில் கொடுக்கின்ற மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவனுடைய மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அந்த பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயம் இந்த அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இங்கே படிக்கின்ற கேட்கின்ற விடயங்களை காது தாழ்த்தி கேட்டு அவைகளில் எதுவெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு கீழால் வருமோ அவைகளை முடியுமான அளவு நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற முடியும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் தொழுகை. தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் மிக பிரதானமானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு பில்டிங், அதுக்கு 5 தூண் இருக்குது. நடுவில் ஒரு தூண் பிரதானமாக அந்த பில்டிங்கை தாக்கு பிடிக்குதுன்னு வைங்க. 4 தூண்களும் அந்த பில்டிங்குக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யுது, இருக்குது. அந்த 4 தூண்களையும் விட நடுவில் இருக்கிற அந்த பிரதானமான தூண் தான் அந்த பில்டிங்கையே பாதுகாக்குது. அந்த பிரதானமான தூண் உடையுமாக இருந்தால் அந்த 4 தூணும் இருக்கிறதுல பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தில் தொழுகை என்கின்ற வணக்கம் ஒரு ஆள்கிட்ட இல்லாமல் வேறு எந்த வணக்கம் இருந்தும் பிரயோசனம் இல்லை. எப்போ தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இல்லாமல் போகுதோ அங்கே இஸ்லாம் என்ன செய்யும், படிப்படியாக இல்லாமல் போகும். அதனால தான் பார்க்கலாம், கூடுதலாக இந்த வழிகட்டு போகிற இளைஞர்கள் முதலாவது விடுறது தொழுகையை தான். பள்ளியோட நல்ல முறையில் தொழுது கொண்டு பள்ளியோடு தொடர்பாக இருப்பாங்க, நல்லவங்களாக ஈந்திப்பாங்க. என்றைக்கு அவங்க வழி தவறி போகணும் என்று நினைக்கிறாங்களோ அதனுடைய முதல் படித்தரம் அவங்க தொழுகையை விட்டு தூரமாகுவாங்க. என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க விடயங்களை தடுக்கும் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ தொழுகை ஒரு மனிதன்கிட்ட இல்லாமல் போனால் அங்கே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும், போயிடும். எனவே தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மார்க்கப்பற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த வணக்கம்தான் தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அவ்வல மா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்து. நாளை மறுமை நாளில்
அல்லாஹ் அமட்களை பற்றியான கேள்வி கேட்கிற நேரம், கேள்விகளை அல்லாஹ் மறுமையில் பல அமைப்புகளாக பிரிப்பான். ஒன்று மனிதனுக்கு செய்த அநியாயங்கள் நலவுகள், அந்த பகுதியில் சில கேள்வி கணக்குகள் இருக்கும். இன்னொன்று அல்லாஹுக்கு செய்த கடமைகள், தொழுகை, நோன்பு, அதில் கேள்வி கணக்குகள் என்ன செய்யும் இருக்கும். இதில் இந்த அல்லாஹுக்கு செய்த பகுதிகளில் இபாதத்துக்களில் அல்லாஹு தஆலா நாம் குர்ஆன் ஓதியிருப்போம், நோன்பு பிடிச்சிருப்போம், சதக்கா செய்திருப்போம், ஜக்காத்து கொடுத்திருப்போம், திக்ருகள் செய்திருப்போம், உண்மை பேசியிருப்போம், இந்த மாதிரி இபாதத்துக்கள் நிறைய செய்திருப்போம். ஆனால் அல்லாஹ் முதலாவது கேட்கிறது தொழுகையை பற்றி. உலகத்தில் நீ சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றினாயா என்பது எமது அமட்களின் முதலாவது கேள்வி. ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. அந்த கேள்வியில் ஒரு ஆள் பாஸ் ஆகிட்டார் என்று சொன்னால் மற்ற எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிடுவார், பாஸ் ஆகிடுவார். அதனால தான் நான் சொன்னேன், தொழுகை இல்லைண்டா எல்லாம் போயிடும். தொழுகை இருந்தால் எல்லாம் ஓரளவாவது சரி என்ன செய்யும் இருக்கும். வஇன் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர. யார் தொழுகையை பாழாக்குறாரோ, அதை விட்டு விடுகிறாரோ, மறுமையில் அவர் தோல்வியடைவார், கை சேதப்படுவார், நஷ்டமடைவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தொழுகை என்பது மிக முக்கியமான பிரதானமான வணக்கம். அது சம்பந்தமாக நாங்கள் தனியாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி அது. இன்றைய இந்த வகுப்பினுடைய நோக்கம் தொழுகையில் ஓதப்படக்கூடிய துஆக்களை நாம் கொஞ்சம் மீட்டிக்கொள்வதும், ஒரு சில துஆக்களை நாம் படித்து கொள்வதும். அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய தொழுகையை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்ற நேரம், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அந்த வெற்றி பெற்ற முஃமின்களின் தொழுகை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அச்சத்தோடு, குஷூ என்று சொல்லுவோமே, அச்சத்தோடும் பணிவோடும் அடக்கத்தோடும் என்ன செய்வார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அப்போ தொழுகையில் அந்த குஷூ, அந்த அச்சம், அந்த பணிவு, அந்த உயிரோட்டம், அதை கொண்டு வருவதற்கு இஸ்லாம் நிறைய காரணங்கள் என்ன செய்யுது சொல்லுது. அதுவும் ஒரு தனியான ஒரு தலைப்பு. அதில் ஒன்று தான் தொழுகையை உயிரோட்டப்படுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்று தான் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துஆக்கள். அது அந்த தொழுகையவே என்ன செய்யும், உயிரோட்டப்படுத்தும். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. இந்த செய்தியை ரெண்டு மாதிரி நாங்கள் மொழிபெயர்க்கலாம். ஒன்று, பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம், பிரார்த்தனை என்பது, துஆ என்பது அது ஒரு இபாதத், இப்படி நாங்கள் மொழிபெயர்க்கலாம். அல்லது பிரார்த்தனை தான் இபாதத், பிரார்த்தனை தான் இபாதத். இந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட இபாதத்துக்களை இபாதத்தாக அடையாளப்படுத்துவது, ஒரு இபாதத்தாக அந்த இபாதத்துக்கு உயிரோட்டம் கொடுப்பதே என்ன, இந்த துஆ தான். இப்போ நீங்கள் தொழுகை எடுத்துக்கோங்க, தொழுகையை நாம் எடுத்தோம்டா, இந்த தொழுகையில் துஆக்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு செயலை மட்டும் செஞ்சோம்னா அதில் ஒரு உயிரோட்டம் என்ன செய்யாது. தக்பீரை கட்டுறோம் ஒன்று மோதல்ல, ருக்குவுக்கு போகிறோம் ஒன்று மோதல்ல, எலும்புறோம் ஒன்று மோதல்ல, சுஜூதுக்கு போகிறோம், இதில் ஒரு உயிரோட்டத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் தக்பீரை கட்டுறோம், துஆ ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், ருக்குவுக்கு போகிறோம், துஆ ஓதுறோம், சுஜூதுக்கு போகிறோம், துஆ ஓதுறோம், துஆ கேட்குறோம். இப்போ தான் அந்த தொழுகைக்குரிய உயிரோட்டமே என்ன செய்யுது, அங்கே வாரத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ எங்களோட இபாதத்துக்களினுடைய மிக பிரதானமான பகுதியே துஆ தான். எல்லா இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த அமைப்பில் தான் என்ன செய்யும், அது அமைந்திருக்கும். எனவே இபாதத்துக்களில் இந்த துஆ என்பது ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த துஆக்கள் தொழுகைக்குரிய அந்த குஷூ, அந்த உயிரோட்டத்தை என்ன செய்யும், அது ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், இதில் தொழுகையில் ஓதப்படக்கூடிய இந்த துஆக்களை தொகுத்து நாங்கள் பார்க்குற நேரம், அந்த துஆக்கள் 3 பகுதிகளை சொல்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த துஆக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்க்குற நேரம் அது 3 பகுதிகளை சொல்லும். ஒன்றாவது, அல்லாஹுவை புகழக்கூடிய அமைப்பில் சில துஆக்கள் என்ன செய்யும், அல்லது சில துஆக்களில் வரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹுவை புகழக்கூடிய அமைப்பில் என்ன செய்யும் இருக்கும். இது ஒரு பகுதி. ரெண்டாவது,
எமது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் சில வார்த்தை பிரயோகங்கள், சில துஆக்கள் என்ன செய்யும் இருக்கும். மூன்றாவது பகுதி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அமைப்பில் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த துஆக்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த மூன்று பகுதியும் அந்த துஆக்களுக்குள்ளே என்ன செய்யும், உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹைர், இப்போ நாங்கள் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த துஆக்களை ஆரம்ப தக்பீர் கட்டியதில் இருந்து ஒவ்வொரு துஆவாக நாங்கள் பார்ப்போம். இதில் ஏற்கனவே சில துஆக்கள் உங்களுக்கு பாடம் இருக்கலாம், சில துஆக்கள் இதுக்கு பின்னால் தான் பாடமாக்க வேண்டிய அடிப்படையில் சில துஆக்களை நாங்கள் படித்து கொள்ளலாம். எப்படியாக இருந்தாலும் இதில் ஒரு முயற்சி எங்கள்கிட்ட என்ன இருக்கணும், இதை நாங்கள் பாடமாக்குறதுல ஒரு முயற்சி எங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நாங்கள் 30 வருடங்கள் 40 வருடங்கள் 20 வருடங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துவா 2 துவா தான் எங்களுக்கு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கும், பாடமாக்கி இருப்போம். ஆனால் இஸ்லாம் நிறைய துஆக்கள் தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களாக எங்களுக்கு படித்து தந்திருக்குது. இது எங்கே பிரச்சனை ஆகும்டா, நோம்பில் கியாமுல்லை தொழுகிற நேரம் இமாம் ஏன் இவ்வளோ நீட்டுறாருன்ற பிரச்சனை வரும். ருக்கூக்கு போயிட்டு இமாம் ஏன் இவ்வளோ நீட்டுறாரு, நாங்கள் என்னத்தை தான் ஓத சுபான ரப்பியல் அஸீமையே திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டிருக்கவான்ற மாதிரி என்ன செய்யும், அங்கே ஒரு பிரச்சனை வரும். இந்த கேள்வியே ஏன் வருதுன்னா எங்களுக்கு நிறைய துவா பாடம் இல்லைன்றது தான். ஏன்னா இமாம் அங்கே டைம் எடுக்கிற நேரம் நாங்கள் சும்மா இருந்தோம்னா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். துஆவை ஓதினோம்டா அது எங்களுக்கு ருக்குடைய நேரம் போகிறது என்ன செய்யாது, விளங்காது. அப்போ இஸ்லாம் நிறைய துஆக்கள் என்ன செய்யுது, எங்களுக்கு படித்து தருது. அந்த துஆக்களை நாங்கள் பாடமாக்குறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும். அந்த ஒரு காலே பாடமாக்க முன்னாலே என்னால் இதுக்கு பிறகு நான் எப்படி பாடமாக்குறது, எனக்கு தான் வயசு போயிட்டுது, இதுக்கு பிறகு எனக்கு மனன சக்தி இல்லையே, ஞாபக சக்தி இல்லையேண்டு எங்களை நாங்களே பலவீனப்படுத்திடக்கூடாது. நாங்கள் முயற்சி எடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், தருவான். எனவே நிறைய துஆக்கள் இஸ்லாம் சொல்லித்தருது. முடியுமான அளவுக்கு நாங்கள் அந்த துஆக்களை மனனமிட்டு கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹைர், இதில் உங்களோட கையில் ஒரு சின்ன ஒரு துஆ புத்தகம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இது மடவளையில் அமைந்திருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஜாமிஉல் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜும்ஆ மஸ்ஜிதினால் அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 பிரதிகள் அடிக்கப்பட்டு இலவசமாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகளில் என்ன செஞ்சாங்க, இதை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட மஸ்ஜிதுக்கு தேவையான கடைசியில் கொஞ்சம் இருந்த அந்த புத்தகத்தை நான் என்ன செஞ்சேன், இங்கேக்கு கேட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் நேரத்தோடு சொல்லியிருந்தால் நிறைய புத்தகங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், எடுத்திருக்கலாம். ஹைர், இதில் நான் ஏன் அதை சொன்னேன்டா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சேவையை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதையும் நான் ஞாபகப்படுத்தினேன். ரைட், இதில் பாருங்கள், முதலாவது துஆ ஆரம்ப தக்பீர் கட்டினவுடன் ஓத வேண்டிய துஆவுல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லுவோம். தொழுகையில் முதலாவது தக்பீர் கட்டின உடனேயே ஓதக்கூடிய துஆ. சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ஃபிஸ் ஸலா, ரசூலுல்லாஹ் தொழுகையிலே தக்பீர் சொன்னால், தக்பீர் கட்டினால் அல்லது தக்பீர் சொன்னார்கள் என்றால், சகத ஹுனையத்தன் கபில ஐ யக்ரஅ, ரசூலா க்ராத் ஓதுறதுக்கு முன்னுக்கால மௌனமாக இருக்கிறத சஹாபாக்கள் அவதானிக்கிறாங்க. ரசூலா தக்பீர் கட்டிட்டு மௌனமாக இருக்கிறத அவதானிக்கிறாங்க. அப்போ ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களை நாங்கள் கவனிக்கிறோம், தக்பீருக்கும் க்ராத்துக்கும் இடையில் நீங்கள் மௌனமாக இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஓதுகிறீர்களா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலாட்ட கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை படித்து கொடுக்குறாங்க. இந்த துஆவை பாருங்கள், நான் சொல்கிற நேரம் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு வார்த்தையாக சொல்ல அதை கேட்டு சொல்லுங்கள். அக்கூலு, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ثوبுல் அபியது மினத்தனஸ், அல்லாஹும்ம கஸில்னி மின் ஹதாயாய பித்தல்ஜி
வல் மாஇ வல் பரத். இந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாகவே இஸ்திக்ஃபாரை சொல்லக்கூடிய ஒரு சிறந்தொரு துஆ, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சிறந்தொரு துஆ. இதில் என்ன ஸ்பெஷல்ண்டா, இதில் ரசூலுல்லாஹ் நேரடியாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்ற வார்த்தையை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. ஆனால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதை அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அவ்வளவு ஆழமாக யோசித்து ரசூலுல்லாஹ் இந்த துஆவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடிக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு துஆ பாருங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்து. என் பாவத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு கெப் ஒன்று என்ன செய், நீ எனக்கு ஏற்படுத்திடு. ரைட். அந்த தூரம் எவ்வளவு அளவு? கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கும் என் பாவத்துக்கும் இடையில தூரத்தை என்ன செஞ்சிரு, நீ ஏற்படுத்தி விடுவாயாக. அப்போ இது அந்த துஆவினுடைய ஒரு பாட். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். ரைட். இன்னொரு அமைப்பில் ரசூலுல்லாஹ் எப்படி பாவ மன்னிப்பு தேடினாங்க என்றால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் நக்கினி மின் ஹதாயாய, எனது பாவங்களில் இருந்து என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக. இது ஹதீஸில் வந்து பல ரிவாயத்துக்களில் சில மாற்றங்களோடு என்ன செய்யுது வருது. நாங்கள் சில ஆட்கள் பாடமாக்கிப்பீங்க, அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, மினல் ஹதாயா என்ற அந்த வேர்டோடு பாடமாக்கிப்பீங்க, அதுவும் சரியானது தான். ரைட். யா அல்லாஹ் எனது பாவங்களிலே இருந்து என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக. எந்த அளவுக்கு நீ தூய்மைப்படுத்த வேண்டும்? கமா யுனக்க சௌபுல் அபியது மினத்தனஸ். பாருங்க ரசூல் எப்படி யோசிக்கிறாங்கண்டு, அழுக்கு படிந்த வெண்ணிறமான ஆடை, அழுக்கு படிந்த வெண்ணிறமான ஆடையை சுத்தப்படுத்தினால் எப்படி வருமோ அது போல் என்ன செய், எனக்கு எனது பாவங்களுக்கும் இடையில் என்னைய நீ சுத்தப்படுத்திடு. இப்போ இதில் நாங்கள் எங்களோட நடைமுறையில் எடுத்துக்கொண்டோம்னா, கலர் ட்ரெஸ்ஸை நாங்கள் கழுவுறதுக்கும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை நாங்கள் கழுவுறதுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? கலர் ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் நார்மலாக கழுவுவோம், ஏன்னா அதில் ஊற்ற இருந்தாலும் பெருசாக என்ன செய்யாது, விளங்காது. ஆனால் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஊற்றப்பட்டால் அந்த ஊற்ற வெளியில் தெரியாத அளவுக்கு தேய்ச்சி போகிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அதை கழுவி சுத்தப்படுத்துவோம். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டது வந்து ஆடையை கழுவி சுத்தப்படுத்துவதை போன்றுன்றல்ல, வெண்ணிறமான ஆடையை கழுவி சுத்தப்படுத்துவதை போல என்ன செய், எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையில் தூய்மையை ஏற்படுத்து. அப்போ பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளவு ஆழமாக அமைஞ்சிருக்கிறது என்றதை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். ரைட். இது ரெண்டாவது பகுதி. என்ன? அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க சௌபுல் அபியது மினத்தனஸ். மூணாவது பாட் அல்லாஹும்மக்ஸில்னி, அல்லாஹும்மக்ஸில்னி சேர்த்து வாசிக்கிற நேரம் அல்லாஹும்மக்ஸில்னின்னு வரும். பிரித்து வாசிச்சோம்னா அல்லாஹும்ம இக்ஸில்னி, யா அல்லாஹ் என்னை நீ கழுவி தூய்மைப்படுத்து. மின் ஹதாயாய, எனது பாவங்களிலே இருந்து என்னை கழுவி நீ தூய்மைப்படுத்துவாயாக. பிஸ்ஸல்ஜ், 3 பொருட்களை கொண்டு ரசூலுல்லாஹ் கழுவி சுத்தப்படுத்த சொல்கிறாங்க. ஒன்றாவது பிஸ்ஸல்ஜி, சல்ஜுன்னு சொல்கிறது பனிக்கட்டி. பனிக்கட்டின்னா என்னாண்டா, கடுமையான குளிர்காலத்தில் ஏற்படுகிற கட்டி. அது வந்து நாங்கள் எங்கட நாட்டில் காண்றன்றது மிச்சம் குறைவாக இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் வந்து சில டைமுக்கு அந்த கூழ் அதிகமாகிச்சின்னு சொன்னால் அந்தி 6 மணி ஆவக்குள்ளெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி பதிகிறதுக்கு என்ன செய்யும், அந்த குளிர் கடுமையான குளிரின் காரணமாக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் வீடியோக்களில் சில நேரம் பார்த்திப்பீங்க, 7 மணி 8 மணி ஆகிற நேரம் எல்லா வாகனமும் நிப்பாட்டிடுவாங்க, போவே இல்லாமல் போயிடும். ரோட்டில் அவ்வளோ என்ன செய்யும், பனிக்கட்டி இருக்கும். வெள்ளனை சுபகுக்கு பின்னால் டோசரை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அந்த பனிக்கட்டியெல்லாம் அள்ளி ரோட்டை கிளியர் பண்ணதுக்கு பின்னால் தான் வாகனம் போகும். அப்போ அந்த குளிரின் காரணமாக ஏற்படக்கூடிய கட்டி அதுக்கு பனிக்கட்டின்னு சொல்கிற.
அதன் மூலம் என்னை நீ கழுவி சுத்தப்படுத்து. வல் மா, ரெண்டாவது தண்ணீரின் மூலம் என்னை நீ கழுவி சுத்தப்படுத்து. வல் பரத், மூணாவது ஆலங்கட்டின்னு சொல்கிறேன். ஆலங்கட்டின்னு சொல்கிறது கடுமையான மழை பெய்கிற நேரம் விழுகின்ற கட்டி. மழை பெய்கிற நேரம் விழுகின்ற கட்டிக்கு என்ன சொல்கிறேன்? ஆலங்கட்டின்னு சொல்கிறேன். அப்போ பனிக்கட்டியாலும் தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் என்னை நீ கழுவி சுத்தப்படுத்திடுவாயாக. இப்போ இந்த துவா எப்படி இருக்குதுண்டா, இந்த துவாவை கேட்ட ஒத்தர் தொழுகையிலிருந்து வெளியில் வார நேரம் எல்லா பாவங்களையும் சுத்தப்படுத்தி கொண்ட அமைப்பில் திரும்பி வர மாதிரியான என்ன செய்யுது ஒரு துவாவாக இது இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஏண்டா தண்ணீரால் கழுவினாலே ஊற்ற போயிடும். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு ஐஸ் கட்டியை எடுத்து நாங்கள் காலை அதில் தேய்ச்சி கழுவி பாருங்க, அல்லது ஐஸ் தண்ணியில் நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் இந்த விரைச்சி ஒரு ஊத்தையும் இல்லாமல் உள்ளுக்கு இருக்கிற அந்த சிவப்பு நிறமான சதை விளங்குற அளவுக்கு என்ன செய்யும்? கால் சுத்தமாகும். நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த 3 பொருட்களாலையும் கழுவப்பட்டால் அது எவ்வளவு சுத்தமாகும்? அந்த அளவுக்கு இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு மன்னிச்சிடு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் கேட்ட பிரார்த்தனைகளில் இது மிக முக்கியமான ஒன்று. எனவே இந்த பிரார்த்தனையை நாங்கள் முடியுமான அளவு பாடமாக்கி எங்களோட தொழுகையில் என்ன செய்யணும்? அந்த உயிரோட்டத்தோடு அதை விளங்கி நாங்கள் கேட்க வேண்டும். ஹைர். இரண்டாவது துஆ, உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரகஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. சில ரிவாயத்துக்களை வ தபாரகஸ்முகன்னு என்ன செய்யுது? ஹைர், பாருங்க, கேட்குது தானே? ரைட். இந்த துஆ ரசூலுல்லாவை தொட்டும் வரக்கூடிய ரிவாயத்து பலவீனமானது. ரசூலுல்லா ஓதினாங்கன்னு வரக்கூடிய செய்தி பலவீனமானது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதினாங்கன்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸ். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஓதினாங்கன்று வருது. பொதுவாக இது எந்த நபித்தோழர்களும் இந்த துஆ பிழை என்ற ஒரு கருத்தை என்ன செய்யலை, யாரும் சொல்லலை. நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயும் இது நடைமுறையில் இருந்த ஒரு துஆ என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ரைட். சுப்ஹானக்கல்லாஹும்ம, சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், அல்லாஹும்ம வ பிஹம்திக யா அல்லாஹ் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, தபாரகஸ்முக உனது பெயர் அபிவிருத்தி அடைந்து விட்டது, வ தஆலா ஜத்துக உனது கண்ணியம் உயர்ந்து விட்டது, வலா இலாஹ கைருக் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அப்போ இந்த துஆ நான் 3 சப்ஜெக்ட் சொன்னேன். தொழுகையுடைய துஆக்கள் 3 பகுதிகளுக்குள்ளே உள்ளடங்கும்னு சொன்னேன். அப்போ இந்த துஆவை நாங்கள் எதுக்குள்ளே கொண்டு வரலாம்? தொழுகையில் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆவை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஹைர். மூணாவது, தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய துஆக்களில் மூணாவது, இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைனஹுமா நஹ்னு நுஸல்லி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாவோடு தொழுது கொண்டிருந்தோம். இத் கால ரஜுலும் மினல் கௌம், பின்னுக்கு சஃப்ல இருந்த ஒரு மனிதர் கொஞ்சம் சத்தமாக என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்கிறாரு, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா அப்படின்ட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு. இப்போ தொழுகையில் சத்தம் போட்டு ஓதேலுமா ஏலவான்றது அது தனியான சட்டம். தொழுகையில் மாமூங்கள் சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அது ரசூல்லா வேறு சில செய்திகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அப்போ இவர் அந்த சத்தம் போட்டு ஓதின உடனேயே ரசூல்லா தொழுகையை முடிச்சுட்டு கேட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனில் காயில் கலிமத்த கதா வக்கதா, இந்த இப்படியான இந்த வார்த்தையை யார் சொன்னது அப்படி என்று ரசூல்லா கேட்ட நேரம் ஒரு மனிதர் எழும்பி சொல்கிறாரு, நான் தான் அந்த வார்த்தையை என்ன செஞ்சேன், சொன்னேன் அப்படி என்று சொன்ன நேரம் ரசூல்லா சொன்னார்கள், அஜிப்து லஹா ஃபுத்திஹத் லஹா அபுவாபு ஸமா, நீங்கள் அந்த வார்த்தையை சொன்ன நேரம் நான் ஆச்சரியப்பட்டேன், அந்த வார்த்தைக்காக
வானத்தின் எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுறது ஒரு மனிதனுக்கு அதன் மூலம் அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மஃபிரத், அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்காகத்தான் வானத்தின் கதவுகள் என்ன செய்யும்? திறக்கப்படும். அப்போ அந்த வார்த்தையை சொன்னதற்காக இந்த வானத்தினுடைய அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொன்னதில் இருந்து நான் எனது வாழ்நாளில் இந்த துஆவை ஓதுறதுக்கு நான் மிஸ் பண்ணல, நான் தொடராக என்ன செஞ்சேன்? ஓதி வந்தேன் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹு அக்பர் கபீரா, யா அல்லாஹ் நான் மிகப்பெரிய அளவில் உன்னை பெருமைப்படுத்துகின்றேன். வல்ஹம்துலில்லாஹி கசீரா, அதிகமாக நான் உன்னை புகழுகின்றேன். வசுபஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா, காலையிலேயும் மாலையிலேயும் நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். அல்லது அதிகமான புகழ்ச்சி உனக்கே உரியது, அதிகமான பெருமை உனக்கே உரியது, காலை மாலையிலே நீ தூய்மையாகிவிட்டாய் என்று சொல்லக்கூடிய இந்த துஆ தக்பீர் கட்டியதுக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்களில் மூன்றாவது. நான் நம்பர் அடிப்படையில் சொல்கிறேன்றது அந்த அடிப்படையில் ஓதணுன்றதுக்கல்ல, இந்த புக்கில் ஈக்கிற அடிப்படையில் என்ன செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் மாற்றி மாற்றி என்ன செய்யலாம்? ஓதிக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு தொழுகையில் அல்லாஹு பாயித் பைனி ஓதினோம்டா இன்னொரு தொழுகையில் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லான்னு என்ன செய்யலாம்? ஓதலாம். அதாவது சில துஆக்களை சுன்னத்தான தொழுகையில் கூடுதலாக ஓதிக்கொள்கிறன்றது என்ன மிகவும் பொருத்தமானது என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். ஹைர், அடுத்த துஆ வஜ்ஜஹ்து. இது பொதுவாக எல்லாரும் பாடமாக்கி இருக்கக்கூடிய ஒரு துஆவாக இது இருக்கலாம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிறது. இதா காம இலஸ்ஸலா, ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வேண்டி நின்றால் பின்வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவார்கள். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன். எங்களில் பெரும்பாலானவங்க இதுவரைக்கும் தான் நாங்கள் பாடமாக்கிப்போம். ஆனால் வஜ்ஜஹ்து இதோட என்ன செய்யலை, முடியலை. பின்னுக்கு இன்னும் நிறைய வாசகங்கள் என்ன செய்யுது வருது. ஆனால் ஹதீஸில் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதினதாகவும் என்ன செய்யுது செய்திகள் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட். அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அந்த ரப்பி வ அன அப்துக வலம்து நஃப்ஸி ஃபஅதரஃப்து பிதம்பி ஃபக்ஃபிர் லி ذுனூபி ஜமீஅன் இன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த வஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தினி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த லப்பைக வஸஅதைக வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக வஷ்ஷர்ரு லைஸ இலைக அன பிக வ இலைக தபாரக்த வ தஆலைத அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். பெரிய துஆவாக இருந்தாலும் நாங்கள் பாடமாக்கிய ஏழுமான வாசகங்கள் தான் லேசாக என்ன செய்து இதில் இருக்குது. நல்ல ஆழமான கருத்தை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துஆ. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன். லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்தவனின் பக்கம் எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன். ஹனீஃபன், எப்படி நான் திருப்பி இருக்கிறேன்? அவனுக்கு எந்த விதமான இணையும் வைக்காத நிலையில், தூய்மையான முறையில், நேரான முறையில் நான் திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்கக்கூடியவர்களில் உள்ளவன் அல்ல. இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக எனது தொழுகை, வனுசுகி எனது வணக்கங்கள், வமஹ்யாய எனது வாழ்வு, வமமாத்தி எனது மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, எவரும் இல்லை. வபிதாலிக உமிர்த்து, இப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இப்படி
எனது தொழுகை, எனது வணக்கம், எனது வாழ்வு, எனது மரணம் இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்தல் மலிக், நீயே அரசன், லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ரப்பி, நீதான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன். ரப்புன்றது இறைவன், நேரடியாக மொழிபெயர்த்தோம்டா ரப்புன்றது எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன். இலாஹுன்றது வணக்கத்துக்குரிய இறைவன். அந்த ரப்பி வ அன அப்துக், நான் உனது அடிமை. ஸலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்திருக்கிறேன். ஃபஅதரஃப்து பிதம்பி, எனது பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமீஅன், எனவே எனது அத்தனை பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், பாவங்களை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது. வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், நல்ல அழகான பண்புகளின் பக்கம் எனக்கு நீ வழிகாட்டுவாயாக. அப்போ நாம் சிறந்த பண்புள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய அருளின் மூலம்தான் என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நாங்கள் அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறோம்டா, என்னை ஒரு சிறந்த மனிதனாக, நல்ல பண்புள்ள மனிதனாக என்ன செஞ்சிடு, மாத்திடு, எனக்கு நல்ல பண்புகளின் பக்கம் எனக்கு நீ வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த், நல்ல பண்புகளின் பக்கம் உன்னை தவிர வேறு யாராலும் வழிகாட்ட முடியாது. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, பாவங்களை விட்டும் அல்லது மோசமான தீய பண்புகளை விட்டும் என்னை நீ திருப்பி விடுவாயாக. லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் தீய மோசமான பண்புகளில் இருந்து என்னை பாதுகாக்க முடியாது. லப்பைக்க யா அல்லாஹ், உனக்கு நான் வழிபட்டேன். வஸஅதைக்க, உன்னிடமே நான் உதவி கோருகிறேன். உன்னிடமே நான் எல்லாவற்றிற்கும் என்ன செய்கிறேன், ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதற்கு உன்னிடமே நான் உதவி கோருகிறேன். வல் ஹைரு குல்லுஹு ஃபீ யதைக்க, எனக்கு தருகின்ற எல்லா ஹைர்களும் உனது புறத்தில் இருந்து என்ன செய்கிறது, வருகிறது. வஷர்ரு லைஸ இலைக்க, ஆனால் நான் செய்யக்கூடிய பாவங்கள், நான் செய்யக்கூடிய தீமைகள் உன்னை சார்ந்தவை அல்ல. இது பாருங்கள், அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய வார்த்தைகள். அல்லாட்ட சொல்கிறோம், ஹைர்கள் எல்லாம் நீ தந்தது, ஆனால் ஷர்ரை தூக்கி அல்லாட தலையில் என்ன செய்யலை. ஷர்ரு என்னுடைய பலவீனம், ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஷர்ரு எண்ணின் மூலம் ஏற்பட்டது, ஹைர் நீ தந்தது. அப்படி என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாட்ட சொல்லுகிறோம். அனபிக்க, நான் அனபிக்க, உன்னை கொண்டே நான் இருக்கின்றேன். அப்படி என்றால் உனது அருளின் மூலம் நான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழுகின்றேன். வ இலைக்க, உன் பக்கமே நான் மீளுவேன். தபாரக்த, நீ கண்ணியம் அடைந்து விட்டாய் அல்லது நீ பரக்கத்தை பொருந்தி விட்டாய். வ தஆலைத்த, நீ உயர்வானவனாக மாறிவிட்டாய். அஸ்தக்ஃபிருக்க, உன்னிடமே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வ அதூபு இலைக்க, உன் பக்கமே நான் மீளுகின்றேன். அப்போ இந்த துஆல நாங்கள் பார்க்குற நேரம் ஒன்று, எங்களோட அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் எமது வணக்கங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த துஆல நாங்கள் ஒரு பகுதியில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இரண்டாவது, நாங்கள் நல்லவற்றின் பக்கமும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அமைப்பில் இந்த பிரார்த்தனை என்ன செய்து அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள். இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில் ஓதின துஆக்கள் என்று சொல்லி தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் இரவு தொழுகையில் தனியாக ஓதின துஆக்கள் என்ன செய்யும், ஹதீஸில் நிறைய வரும். அவைகளையும் நாங்கள் முடியுமான அளவு படித்து கொள்ளணும். ரைட், அடுத்த பகுதி ருக்கூல ஓதக்கூடிய துஆக்கள். ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூதாவுதில் பதியப்பட்டிருக்கிற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் தொழுது வருவோம். ஃபகான யக்கூலு ஃபீ ருக்குஇஹி, ரசூலுல்லாஹ் ருக்குவிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ரசூலுல்லாஹ் தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு செய்தி வருது, வகான யக்கூலு ஃபீ ருக்குஇஹி சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ரசூல் என்ன செய்வாங்க, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு செய்தி சுனன் நசாயில வருது, ரசூலுல்லாஹ் ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அதீம்,
சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம் என்று என்ன செய்வாங்க, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த 3 அறிவிப்புகளையும் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதில் இந்த சுபஹான ரப்பியல் அதீம் ஒரு தடவை ஓதுறன்றது வாஜிப். ஒரு தடவையாவது நாங்கள் என்ன செய்யணும், சுபஹான ரப்பியல் அதீம் ஓதுறன்றது வாஜிப். ஒரு தடவைக்கு மேலாக ஓதுறது சுன்னத்தாக என்ன செய்யும், அமையும். இப்போ இதில் இன்னும் சில செய்திகள் வருது. எப்படின்னா ரசூலுல்லா ருக்கூவில் ஃபல்யக்கு இதா ரக்க அஹதுக்கும் ஃபல்யக்குல் சலாச மர்ராத், உங்களில் ஒருவர் ருக்கு செய்தால் 3 தடவைகள் சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுங்கள் அப்படின்ற ஒரு செய்தி வரும். இந்த 3 தடவைகள் என்று எண்ணிக்கை சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த செய்தி பலவீனமானது. இந்த செய்தி பலவீனமானது. இன்னொரு ஹதீஸ் வருது. எப்படின்றால் ரசூல்லா ருக்கு செய்தார்கள் என்றால் சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி, அந்த வபிஹம்திஹின்ற வேர்டு என்ன செய்யும், சேர்ந்து வரும். அதுவும் பலவீனமான செய்தி. அப்போ வபிஹம்தி நிறைய பேர் அப்படியே பாடமாக்கி அந்த பழக்கத்திலே என்ன செய்வோம், சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹின்றே ஓதிட்டு இருப்போம். அந்த செய்தி பலவீனமானது. சுபஹான ரப்பியல் அதீம் என்று மட்டும்தான் ஓதிக்கொள்ளும். ஹைர், இப்போ எண்ணிக்கையோடு வந்த செய்தி பலவீனமானது. இப்போ இதை எத்தனை தடவை ஓதுறது, அதை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்றதுன்னு சொன்னால், ஒரு தடவை ஓதின செய்தியும் வருது, 2 தடவை ஓதின செய்தியும் வருது, 3 தடவைகள் ஓதின செய்தியும் வருது. ஆனால் 3 தடவை என்ற வாசகம் வந்த செய்தி பலவீனமானது. அப்போ இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளணும் என்றால், ஒன்று சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம் என்று நீங்கள் ரசூல்லா ஓதினாங்கன்ற செய்தியை வச்சு 3 தடவைகள் ஓத வேண்டும் என்று நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம். மேலும் அல்லது சும்மா எத்தனை தடவை ஓதினாங்கன்றா நிறைய தடவை ஓதினத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன சொல்லுவோம், சுபான ரப்பியல் அலீம், சுபான ரப்பியல் அலீம், சுபான ரப்பியல் அலீம் ஓதினாங்கண்டா ஒன்று இதை 3 தடவை என்று புரியோம். மேலும் நிறைய ஓதினாங்கன்று செல்கிற அமைப்பில் என்ன செய்யலும், புரியோம். மேலும் அப்போ ஒரு ஆள் 3 தடவைக்கு மேலால் ஓத வேண்டி வந்தாலும் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா ஒற்றைப்படையை விரும்புகின்றான் என்ற அடிப்படையில் ஒற்றைப்படையில் ஓதிக்கொள்வது என்பது என்ன மிகவும் சிறப்பானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த துஆ அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ருக்கூல அல்லாஹ் என்ன செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்கன்னாங்க. அப்போ சுபஹான ரப்பியல் அதீம், கண்ணியமான எனது இறைவன், என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் தூய்மை அடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. ரைட், அடுத்த துஆவை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. கான யகூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, ரசூலுல்லாஹ் ருகூலேயும் சுஜூதிலேயும் ஓதுவார்கள், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். ரூஹ்ன்றது எந்த மலக்குரிய பெயர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய இன்னொரு பேர் தான் ரூஹ். அப்போ ரூஹுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மலக்குமார்களுடைய ரப்பு இறைவன் தூய்மை அடைந்து விட்டான், பரிசுத்தம் அடைந்து விட்டான். அப்போ இதை ரசூலுல்லாஹ் ருக்கூலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க, சுஜூதிலையும் ஓதிக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரைட், அடுத்த துவா பாருங்க. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு ஐ யகூல ஃபீ ருகூஇஹி வ சுஜூதி, ரசூலுல்லாஹ் ருக்கூலையும் சுஜூதிலேயும் அதிகமாக ஓதின துவா இது. நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்மக்ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்மக்ஃபிர்லி. இதை ரசூலுல்லாஹ் எப்பயிலிருந்து ஓதினாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்குறான். அந்த சூறாவை இறக்கினத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் இந்த துவாவை என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தினாங்கன்ற அந்த செய்தியை பார்க்கலாம். என்ன சூரா அதுண்டா, சூரா நஸ்ர். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றி அல்லாஹுவின் உதவி வருகின்ற பொழுது, வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே நீங்கள் பார்ப்பீங்க இந்த தீனின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். அதை சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிற நேரம் நபியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. 3 சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸப்பிஹ்
ஒன்றாவது அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தணும். பிஹம்தி ரப்பிக், உமது இறைவனை புகழ வேண்டும். வஸ்தக்ஃபிரூஹு, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடணும். 3 சப்ஜெக்ட் அந்த சூறால அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். அந்த 3 சப்ஜெக்டும் உள்ளடங்கிய அமைப்பில் தான் இந்த துஆ என்ன செய்யுது இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மை அடைந்து விட்டாய். ரப்பனா, எனது இறைவனே, வபிஹம்திக, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. ஃபசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிருஹு, பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு. அப்போ ரசூலுல்லாவுக்கு இது அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் இறங்கி அந்த மக்கா வெற்றியை முன்னறிவிப்பு செய்கின்ற அந்த சூரா. இதில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இந்த சூரா இறங்கியதில் இருந்து கூடுதலாக ருக்குவிலையும் சுஜூதிலேயும் இந்த பிரார்த்தனையை ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஹைர், அடுத்த துஆ பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த துஆ அந்த வஜ்ஜஹத்து வரக்கூடிய அந்த அறிவிப்பில் தொடராக என்ன செய்து இந்த துஆவும் சேர்ந்து வருது. ரசூலுல்லாஹ் ருக்கு செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம லக்க ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ வபஸரி வமுஹி வஅத்மி வஅஸபி. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், லக்க ரகஅத்து, உனக்காகவே நான் ருக்கு செய்தேன். வபிக ஆமன்து, உன்னையே நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். வலக்க அஸ்லம்து, உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். ஹஷஅ லக சம்இ, எனது பார்வை, எனது கேள்வி செவிப்புலன். வபஸரி, எனது பார்வை. வமுஹி, எனது மூளை. வஅத்மி, எனது எலும்புகள் அல்லது அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற மஜ்ஜைகள். வஅஸபி, எனது நரம்புகள் அத்தனையும் உனக்கு பணிந்து விட்டன. பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை. எனது செவி, எனது பார்வை, எனது நரம்புகள், எனது மூளை, எனது எலும்புகள் எல்லாம் உனக்கு பணிந்து விட்டன. இதுதான் ருக்கு. இந்த ருக்குண்டா என்னன்றதை இந்த துஆ என்ன செய்து சொல்லித்தருது. சும்மா ருக்குவுக்கு போகிறன்றது நம்ம குனிஞ்செலும்புறன்றது மட்டுமல்ல ருக்கு. எமது நரம்புகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகிறது தான் என்ன ருக்கு. எமது எலும்புகள் பணிகிறது, எமது செவிப்புலன்கள் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள வார இடம் என்ன ருக்கு. அந்த அடிப்படையில் இந்த துஆ என்ன செய்து அமைந்திருக்கு. இது நாங்கள் அல்லாஹுவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய எமது அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் இந்த துஆ அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹைர், அடுத்தது பாருங்க. ருக்குவில் இருந்து எழுந்ததற்கு பின்னால் இஅ்திதாலுடைய நிலை என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள். இதா காலல் இமாம், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்த். அப்போ இதில் நாங்கள் தனியாக தொழுகிற நேரம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லணும். இமாமோட சேர்ந்து தொழுகிற நேரம் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுவார். பின்னால் உள்ள மஅமூம்கள் ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு மட்டும்தான் என்ன செய்யணும் சொல்லணும். ஜமாத்தோட தொழுகிற நேரம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவை மஅமூம்கள் சொல்ல தேவையில்லை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து, அது மட்டும் ஹதீஸில் என்ன செய்யுது வரக்கூடிய ரிவாயத்துக்கள் வருது. அதே போல் அதோடு சேர்த்து இன்னும் சில துஆக்கள் என்ன செய்யுது ஹதீஸில் வருது. குன்னா யௌமன் நுசல்லி வரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு தடவை ரசூலாவோடு தொழுது கொண்டிருந்தோம். ஃபலம்மா ரஃபஅ ரஅஸஹு மினர் ரக்அ, ரசூலா ருக்குல இருந்து தலையை தூக்கி கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பொழுது கால ரஜுலுன் வராஅஹு, எங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு மனிதர் சொன்னார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ், ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று எங்களில் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலா தொழுகையை முடிச்சுட்டு மணில் முத்தக்கல்லிம் யார் பேசினது அப்படின்னு தான் கேட்டாங்க. ரசூலா மணில் முத்தக்கல் யார் தொழுகையில் பேசினது அப்படின்னு கேட்ட நேரம் யாருமே எலும்பல்ல. ரசூலா சொன்னாங்க, பரவாயில்ல சொல்லுங்கள், எந்த குற்றமும் இல்லை, சொல்லுங்கள் யார் பேசினது அப்படின்ற நேரம் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு எலும்புறார். இன்னொரு செய்தியில் எப்படி வருதுண்டா, அவர் தொழுகையில் சேர்ந்து கொள்றதுக்காக வேண்டி ஓடி வாரார். ஓடி வந்து அவருக்கு இலக்குது ஹஃபஸத்துன் நஃப்ஸ், அப்படி இழப்பு என்ன செய்யுது இழப்பு வாங்குது. இப்போ வந்து இத்திதாலில் சேர்ந்தார், இலக்கிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், இலக்கிற ஆட்களுக்கு வந்து பேசிக்கொள்ள கஷ்டமாகவும் கொஞ்சம் கத்தி பேசுவாங்க.
அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, சத்தம் வந்த இழப்பில் சத்தம் போட்டு என்ன செய்கிறாரு, இமாம் ருக்கூல் இந்த எலுமினத்தோடு இதை சொல்கிறாரு. அப்போ ரசூலா கேட்குறாங்க, யார் இதை சொன்னது அப்படி என்று சொல்லி ரசூலா கேட்டபொழுது அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன். அப்போ ரசூலா ஒரு செய்தியில் ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வார்த்தையை சொன்ன நேரம் ரஐத்து பிதஅத்தன் வ ஸலாஸீன மலக்கன், கிட்டத்தட்ட 30 சொச்சம் மலக்குமார்கள். 30 சொச்சம்ன்றது என்ன, பிதுஆன்றது அந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருது. 30 சொச்சம் 30 சொச்சம்ன்றது 30க்கும் 40க்கும் இடையிலண்டு நாங்கள் என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். அப்போ 30 சொச்சம் மலக்குமார்கள் எபுததிரூனஹா, போட்டி போட்டுக்கொண்டாங்க, ஐயுஹும் யக்துபுஹா அவ்வல், அந்த திக்ரை யார் முதலாவது பதிஞ்சு கொள்றன்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட 30 சொச்சம் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, போட்டி போட்டுக்கொண்டாங்க. அப்போ அந்த மலக்குமார்கள் அந்த துஆவுடைய சிறப்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகிறதுக்கு நான் தான் முதலாவது எழுதுவேன் என்று என்ன செஞ்சாங்க, மலக்குமார்கள் போட்டி போடுவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி செல்லுவதற்காக வேண்டி 12 மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டதை நான் பார்த்தேன் என்று சொல்லி ரசூலா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு அழகான சிறந்த ஒரு வார்த்தை. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. ரப்பனா வலக்கல் ஹம்து, எனது இறைவனே, வலக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும், ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ, அதிகமான தூய்மையான அபிவிருத்தி அடைந்த எல்லா புகழுமே உனக்குரியது என்று சொல்லக்கூடிய இந்த துஆ. ரைட். அப்போ இது இத்திதாலில் ஓத வேண்டிய துஆக்களில் இதுவும் உண்டு. அதோட இன்னும் சில வார்த்தைகள் சேர்ந்து வருது. இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ருக்கூல இருந்து தலையை தூக்கினால், ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத் அஹ்ல ஸனாஇ வல் மஜித் அஹக்கு மா காலல் அப்து வகுல்னா லக அப்துன் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ ذல் ஜத்தில் மின்கல் ஜத். இதில் இந்த ரப்பனா வலக்கல் ஹம்து மில் உஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத், அதுவரைக்கும் ஓதினாங்க என்றும் ரிவாயத்துக்கள் என்ன செய்யுது வருது. மில் உஸ் ஸமாவாத்தின்றும் வருது, மில் அஸ் ஸமாவாத்தின்றும் என்ன செய்யுது ரிவாயத்துக்கள் வருது. ரைட். ரப்பனா வலக்கல் ஹம்து, யா அல்லாஹ் புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. மில் உஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி நிரம்புகின்ற அளவுக்கு. வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத், அதுக்கு பின்னால் நீ நாடுகின்ற அளவுக்கு புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. அஹ்ல ஸனாஇ வல் மஜித், புகழுக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவனே. அஹக்கு மா காலல் அப்து, இந்த அடியான் புகழக்கூடிய அந்த புகழ்ச்சிக்கு மிகவும் தகுதியானவனே. வகுல்னா லக அப்துன், நாங்கள் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றோம். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், லமானி அலிமா அஅதைத, நீ தருபவற்றை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்தவற்றை தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ ذல் ஜத்தி மின்கல் ஜத், செல்வந்தர்களுடைய செல்வம் உன்னை விட்டு அவர்களுடைய செல்வம் எந்த பிரயோசனம் என்ன அளிக்காது. செல்வத்தை வச்சு ஒன்றும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் உன்னுடைய அருளும் உன்னுடைய உதவியும் தேவை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரசூல்லா இதை இஅ்திதாலில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. ஹைர். அடுத்த பகுதியை பாருங்க. சுஜூதில் ரசூலுல்லா ஓதக்கூடிய துஆக்கள். அதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ரசூல்லா சுஜூதில் சுபஹான ரப்பியல் அஅலா என்று ஓதுவாங்க. சுபஹான ரப்பியல் அஅலான்னு ஓதுவாங்க. அப்போ அது நாங்கள் ஏற்கனவே ருக்கூட துஆக்களில் பார்த்த மாதிரி ஒரு தடவை ஓதுறது என்ன வாஜிப். விரும்பின மாதிரி 3 தடவைகளோ அல்லது 3க்கு அதிகமாகவோ நாங்கள் என்ன செய்யலாம், அந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும். அதே போல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த துஆ சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, ரசூலா அதிகமாக சுஜூதிலையும் இந்த துஆவை ஓதினாங்க. அதுக்குரிய கருத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போல் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாஇகதி வர்ரூஹ், இதையும் ரசூலா ருக்கூலையும் சுஜூதிலையும் என்ன செஞ்சாங்க, ஓதினாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். ரைட். அடுத்தது சுஜூதுல் ஓதிய இன்னும் ஒரு துஆ வ இதா சஜத, சஹீஹ் முஸ்லிமில் வருது. ரசூலா சுஜூது செய்தால் அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு
وشق سمعه وبصره تبارك الله أحسن الخالقين اللهم لك سجدت يا الله நான் உனக்கு சுஜூத் செய்தேன் வபிக்க ஆமன்து உன்னையே நான் ஈமான் கொண்டேன் வலக்க அஸ்லம்து உனக்கு நான் கட்டுப்பட்டேன் சஜத வஜ்ஹிய லில்லதி எனது முகம் உனக்கு சுஜூது செய்து விட்டது ஹலகஹு அந்த முகத்தை நீ படைத்து அவன் படைத்து வசவ்வரஹு அதுக்கு உருவமைத்து வஷக்க சம்அஹு வபஸரஹு அதில் உருவமைத்த அதில் இருக்கக்கூடிய பார்வைக்கும் செவிப்புலனுக்கும் உயிரோட்டத்தை கொடுத்த அந்த ரப்புல்லா உயிரோட்டத்தை தந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எனது முகம் என்னது சுஜூது செய்து விட்டது தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன் படைப்பினங்களில் மிக அழகானவன் அவன் உயர்வடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க சுஜூதில் கேட்டிருக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஹைர், அதே போல் இந்த செய்தி இந்த புக்கில் அடுத்த துவா ஒன்று போட்டிருக்குது. இது ரசூலுல்லாஹ் இதில் சுஜூதில் ஓதினதாக மட்டும் இந்த புக்கில் என்ன செய்து போட்டிருக்குது. ஆனால் நாங்கள் ஹதீஸில் பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹ் சுஜூதிலையும் ருக்கூலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த துஆவை ஓதினதாக செய்திகள் என்ன செய்து யகூலு ஃபி ருக்கூஹி யகூலு ஃபி சுஜூதிஹி ரசூலுல்லாஹ் ருக்கூலையும் சுஜூதிலையும் என்ன செய்தார்கள் இந்த துஆவை ஓதினார்கள். சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிபரியாஇ வல் அதமா சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிபரியாஇ வல் அதமா கண்ணியமிக்க பெருமைக்குரிய ஆட்சி அதிகாரத்திற்குரிய அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் தூய்மையடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த துவா இது ரசூலுல்லாஹ் சுஜூதில் ருக்கூல ரெண்டு இடத்துலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதிக்கிறாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், சுஜூதில் ஓதக்கூடிய இன்னும் ஒரு அழகான ஒரு துவா, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி சுஜூதிஹி ரசூலுல்லாஹ் சுஜூதில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆஹிரஹு வஅலானியதஹு வசிர்ரஹு அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு யா அல்லாஹ் எனது எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. இதிலேயே எல்லாம் வந்துட்டு இந்த வார்த்தையிலேயே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருந்தா அதில் சின்னது பெரியது பகிரங்கமாக செஞ்சது வெளிப்படையாக செஞ்சது எல்லாம் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆனால் ரசூல் அப்படியும் கேட்டுட்டு தனித்தனியும் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. எப்படி என்றால் திக்தஹு அதாவது நுட்பமாக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சது சின்ன சின்ன பாவங்கள், வஜில்லஹு பெரிய பாவங்கள் பெரிதாக செய்த பாவங்கள், வஅவ்வலஹு ஆரம்பத்தில் செய்தது, வஆஹிரஹு இறுதியில் செய்தது. ஆரம்பத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் மிச்ச நாளைக்கு முன்னால் செஞ்சது, வஆஹிரஹு இறுதியில் செஞ்சதுன்னா கிட்டத்தில் செய்த பாவங்கள், வஅலானியதஹு வெளிப்படையாக செய்தது, வசிர்ரஹு ரகசியமாக செய்த அத்தனை பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிடு. இது சுஜூதில் கேட்க வேண்டிய அழகான துஆக்களில் உண்டு. இது பாவ மன்னிப்பை என்ன செய்து இந்த துஆ சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் சுஜூதில் ரசூலுல்லாஹ் நிறைய துஆக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா சுஜூத் என்பதே துஆ கேட்குற இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஅக்ஸிர் அதாவது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு இடம் சுஜூது. அந்த சுஜூதில் நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்க துஆ கேளுங்கண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் நிறைய துஆக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சுஜூதில் கேட்டிருக்கிறதாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இரவு தொழுகை தொழுகிற நேரம் நான் படுக்கையில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் எங்கேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் அப்படி கையால் அப்படி தடாவி தேடி பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள். எப்படின்னா வஹுமா மன்சூபத்தானி அவங்களோட ரெண்டு காலும் விரிக்கப்பட்ட நிலையில் என்ன செஞ்சது இருந்தது. அப்போ எனக்கு கால் என்ன செய்யுது பிடிப்படுது. அப்போ அதை வச்சு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்றதை என்ன செய்கிறாங்க கண்டுகொள்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காண்றாங்க. அதில் கேட்ட ஒரு துவா ரசூலுல்லாஹ் அதில் கேட்ட ஒரு துவா தான் அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஊது பிரிதாக மின் சஹதிக் اللهم أعوذ برضاك من سخطك وبمعافتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. பாருங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஊது பிரிதாக மின் சஹதிக் உனது கோபத்தை விட்டும் உனது திருப்தியை நான் என்ன செய்கிறேன்
கேட்கிறேன். விளைஞ்ச ரசூலோட வார்த்தை பிரியோத்தை பாருங்கள். அல்லாட திருப்தி எப்போ கிடைக்கும்? அல்லாஹ் கோவப்படாமல் இருந்தால் என்ன செய்யும்? கிடைக்கும். யா அல்லாஹ், உன்னோட கோபம் எனக்கு கிடைக்காம அந்த கோபம் இல்லாமல் போய் உன்னுடைய திருப்தி என்ன செய்யணும்? கிடைக்கணும். அப்போ இதில் ரசூலா 2 சப்ஜெக்டையும் கேட்குறாங்க. திருப்தியும் வேண்டும், உனது கோபம் வரவும் படாது, உனது கோபம் என்ன செய்யப்படாது, அது கிடைக்கவும் படாது. அதை ரசூல்லா ஒரு வார்த்தைக்கு ஆக்கி என்ன செய்கிறாங்க? யா அல்லாஹ், உனது கோபத்தை விட்டும் உனது திருப்தியை என்ன செய், எனக்கு தருவாயாக. வபி முஆஃபத்திக மின் உகூபத்திக, உனது தண்டனையை விட்டும் உனது மன்னிப்பை எனக்கு என்ன செய் தா. அப்படின்றால் மன்னிப்பை தரவும் வேணும், தண்டனையை நீ தந்துடவும் கூடாது என்றத அழகா ரசூலா என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. வ அஊது பிக மின்க, யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய மோசமான தீமைகள் பாவங்களை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக்க அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், உன்னை நீ புகழுவதை போன்று அந்த அளவுக்கு மட்டிட்டு என்னால் என்ன செய்ய முடியாது? புகழ முடியாது. அல்லாஹ் அவன் புகழ்கின்ற அளவுக்கு ஒரு அடியானால் என்ன செய்யலாம்? புகழ முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்போ இது ஒரு அழகான ஒரு துவா. இதை ரசூலுல்லாஹ் சுஜூதில் என்ன செஞ்சுக்கிறாங்க? கேட்டிக்கிறாங்க. அப்போ இது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுவினுடைய புகழையும் சொல்லக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆவை நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ இது ரசூலுல்லாஹ் சுஜூதில் கேட்ட துஆக்களில் இது மிக முக்கியமானது. ரைட். அடுத்த பகுதி, 2 சுஜூதுக்கும் இடையில் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, ரப்பிக்ஃபிர்லி 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 ரப்பிக்ஃபிர்லி. இதில் பெரும்பாலும் நிறைய பேர் ஒரு துவா பாடமாக்கிப்பீங்க 2 சஜதாவுக்கு இடையில். என்ன துவா? நான் நினைக்கிறேன் நிறைய பேர்ட்ட நடைமுறையில் ஈக்கிற ஒரு துவான்னு நினைக்கிறேன். என்னது? அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்சுக்னி. இந்த துவா பலவீனமான செய்தி. இந்த ரிவாயத்துக்கள் வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே பலவீனமான அறிவிப்பு. அப்போ இதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பு ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி. இப்போ இதில் நாங்கள் என்ன விளங்கணும்டா, இவ்வளோ நாள் ஓதி வந்த துவாவை இன்றைக்கு லைஃப் ஆகி விட்டாருன்ற மாதிரி என்ன செஞ்சிடப்படாது, நாங்கள் யோசிச்சிடப்படாது. யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஏன் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்டா, அந்த இடத்துல ஓதுறதுக்கு ஒரு துவாவுமே இல்லைண்டா பிரச்சனை இல்லை. ஒரு துவாவுமே வேறு துவாவே இல்லை, லைஃபான ஒரு துவா மட்டும்தான் இருக்குது அப்படின்டா பிரச்சனை இல்லை. இன்னொரு சஹீஹான ஆதாரபூர்வமான துவா ஒன்று இருக்கிற நேரம் கருத்து முரண்பாடான சந்தேகமான துவாவை நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் 2 சுஜூதுக்கும் இடையில் ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி இதை 2 தடவை ஓதினாங்கன்னு விளங்கோ மேலும், கூடுதலாக ஓதினாங்கன்னு என்ன செய்வோம் மேலும் விளங்கோ மேலும். என்ற 2 தடவைகள் என்ற வார்த்தை நேரடியாக என்ன செய்யலை, ஹதீஸில் வரல. ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டியதான், இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டியது. இது பாவ மன்னிப்பை சொல்லுது. ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ், எனது பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. ரைட். அடுத்தது அத்தஹியாத்து. அத்தஹியாத்தை தொடர்ந்து சலவாத்து. அது 2ம் எங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய இறுதி அத்தஹியாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்கள். தொழுகையில் கூடுதலாக துஆ கேட்கக்கூடிய இடங்கள் 2. ஒன்று சுஜூது, இன்னொன்று இறுதி அத்தஹியாத்துக்கு பின்னால். இந்த 2 இடத்துலையும் நாங்கள் எங்களுக்கு விரும்பின துஆவையும் கேட்கலாம். இந்த 2 இடத்துலையும் எங்களுக்கு விரும்பின துஆவையும் கேட்கலாம். நிறைய பேர் சுஜூதில் கேட்குற, ஆனால் இறுதி அத்தஹியாத்துக்கு பின்னால் கேட்குறல. ஏன்னா நிறைய பேருக்கு அதில் திருப்தி இல்லை. இறுதி அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரெல்லாம் என்னை பார்த்து மன்னிச்சிட்டு எனக்கு ரிஸ்கை தாண்டி கேட்குறதே நிறைய பேருக்கு அந்த சுஜூதில் கேட்குற அந்த திருப்தி அத்தஹியாத்துக்கு பின்னால் என்ன செய்தில்லை, வருதில்லை. எந்த அளவுக்கு ரசூலா சொன்னாங்க என்றால், உங்களுக்கு எதெல்லாம் கேட்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளோத்தையும் இறுதி அத்தஹியாத்துக்கு பிறகு கேளுங்கண்டாங்க. அப்படி தான் ஹதீஸில் வருது. நீங்கள் விரும்பினத்தை என்ன செய்யுங்க, கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இறுதி அத்தஹியாத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் நிறைய துஆக்கள் ஓதினதாக நாங்கள் என்ன செய்யலாம், ஹதீஸில் பார்க்கலாம். அதில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வமின் அஸாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆவை இறுதி அத்தஹியாத் ஓதி முடிஞ்சு முதலாவது ரசூலுல்லாஹ் ஓதினதாக என்ன செய்யுது வருது. இப்போ இறுதி அத்தஹியாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்களை நாங்கள் லிஸ்ட் பண்ணினோம்டா அதில் முதலாவது இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்கன்றது வருது. அப்போ குறைஞ்சது இந்த ஒரு துஆவையாவது நாங்கள் ஓதணும். அத்தஹியாத்தை மட்டும் ஓதிட்டு சலாம் கொடுக்காம இந்த ஒரு துஆவையாவது நாங்கள் என்ன செய்யணும், ஓதிட்டு
சலாம் கொடுக்குற நடைமுறையை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். ரைட். இந்த துஆ இன்னும் சில வார்த்தையோடு வருது, அதை இரண்டாவதாக போட்டிருக்கிறாங்க. எப்படின்றால் கான யதுஉ ஃபி ஸலா, ரசூலா தொழுகையில் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத், வாழ்வின் ஃபித்னாக்களை விட்டும் மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இதில் பாருங்கள், உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் ஃபித்னாக்களும் வருது, ஒரு மனிதனுடைய சக்கராத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களும் வருது, கபருடைய வேதனையும் வருது, நரகத்தினுடைய வேதனையும் என்ன செய்யுது வருது. எல்லா பகுதிகளும் உள்ளடக்கக்கூடிய அமைப்பில் இந்த துஆ என்ன செய்யுது அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதில் ரசூல்லா கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவங்களை விட்டும், பாவம் செய்வதை விட்டும், கடனை விட்டும் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு ரசூல்லாட்ட, மா அக்ஸர மா தஸ்தஈது மினல் மஅஸம், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் நீங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடுறீங்க? பாருங்கள் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னர் ரஜுல இதா கரிம, ஒரு மனிதர் கடன் வாங்குவார், என்ன நடக்கும், ஹதஸ, கடன் வாங்கினா பேச வேண்டிய ஒரு நிலைமை வரும், பேசுவார், ஃபகதவ பொய் பேசுவார், வவஅத வாக்களிப்பார், ஃபஅஹ்லஃப மாறு செய்வார். இது தேவையான்ற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் நான் அதிகமாக என்ன செய்யேன், கடன் வாங்கினா வாயை திறந்து பேச வேண்டிய நிலைமை வரும். ஒருக்கா கேட்டால் சமாளிச்சுடலாம், ரெண்டாம் முறை கேட்டால் சமாளிச்சுடலாம், மூணாவது முறை பொய்யை சொல்லி தான் என்ன செய்ய வேண்டி வரும், அனுப்ப வேண்டி வரும். நாளைக்கு தாரேன் என்று வாக்களித்து மாறு செய்ய வேண்டிய நிலைமை தான் என்ன செய்யும் வரும். இதுதான் கடனுன்னாங்க. எனவே தான் கடண்ட பிரச்சனையே வானம் என்று நான் கடனை விட்டும் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரைட். அடுத்த துஆவை பாருங்கள். இந்த துஆ ஹதீஸில் எப்படி வருது என்றால், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறு பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுப்பதை போல இந்த துஆவை என்ன செஞ்சாங்க படித்து கொடுத்தாங்க. இப்போ உதாரணமாக குர்ஆன்லண்டா ஒரு சூறாவை நாங்கள் பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைக்க போகிறோம். எப்படி செய்வோம், திருப்பி ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து பாடமாக்க வைப்போம். அந்த மாதிரி இந்த துஆவை என்ன செஞ்சாங்க பாடமாக்கியே அனுப்புகிற மாதிரி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு படித்து கொடுத்தாங்கன்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவ்வது மின்ஹுன்ன துப்ரஸ்ஸலா, ரசூலுல்லாஹ் இந்த துப்ரஸ்ஸலான்றத்தில் மொழிபெயர்ப்பில் ரெண்டு கருத்து மொழிபெயர்க்கிறாங்க. ஒன்று என்னாண்டால், தொழுகை முடிந்ததற்கு பின்னால், இந்த துப்ரன்ற அந்த வார்த்தை கடைசி பகுதிக்கு சொல்கிறது, கடைசி அல்லது முடிஞ்சதுக்கு பின்னால்ன்றதுக்கு பயன்படுத்துறது. அப்போ இதை ரெண்டு அமைப்பில் மொழிபெயர்க்கிறாங்க. எப்படின்றால், ஒன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இதை ஓதினாங்கன்னு என்ன செய்கிறாங்க மொழிபெயர்க்கிறாங்க. இன்னும் சிலர் தொழுகையினுடைய கடைசியில், அப்போ தொழுகையினுடைய கடைசியில்ண்டா அது இறுதி அத்தஹியாத்தில், அந்த அடிப்படையில் தான் இந்த துஆ என்ன செய்யுது இங்கே பதியப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்போ ஒன்று இறுதி அத்தஹியாத்திலேயோ அல்லது தொழுகைக்கு பின்னாலேயோ இந்த துஆவை நாங்கள் என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபன், யா அல்லாஹ் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர், வயோதிபத்தின் தள்ளாத நிலைமையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூல் அதிகமாக பாதுகாப்பு தேடின்னு உண்டு. வயோதிபத்தின் தள்ளாத நிலைமை அப்படின்றது என்னது, இன்னும் சில துவாக்களில் வரும், வசூ இல் கிபர்ன்னு வரும், வல் கசலி வசூ இல் கிபர்ன்னு என்ன செய்யும் காலை மாலை துவாக்களில் வரும். முதுமையின் மோசமான நிலைமைகள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று தன்னுடைய முதுமையான காலப்பகுதியில் அனுபவிக்கின்ற சோதனைகள். அப்போ அந்த நிலைமையை விட்டும் ரசூல் என்ன செஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. வஅஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா, உலகத்தின் சோதனைகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் அஸாபில் கபர், கபரின் வேதனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ரசூல்லா கேட்ட துவாவை இது சஹாபாக்கள் கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை பாடமாக்கி ஓதுறத்தில் முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கடைசியாக ثم يكون من آخر ما يقول بين التشهد والتسليم, தஷஹுதுக்கும் தஸ்லீம் சலாத்துக்கும் இடையில் கடைசியில் கேட்ட துவா. அப்படின்னா என்ன, அத்தஹியாத்தில் ஓதுற துவாக்களை லிஸ்ட் பண்ணினோம்டா முதலாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர்ன்றது வரும்.
நடுவில் மற்ற துவாக்கள் வரும். சலாத்துக்கு முன்னால் இந்த துவாவை கேட்டதோட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடுவாங்க, சலாம் கொடுத்துருவாங்க. கடைசியில் இந்த துவாவை என்ன செய்வாங்க, கேட்பாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஹிர் லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்திடுவாயாக. மா கத்தம்து நான் முற்படுத்தியவைகள், வமா அஹர்து நான் பிற்படுத்தியவைகள், வமா அஸ்ரர்து நான் ரகசியமாக செய்தவைகள், வமா அலன்து நான் பகிரங்கமாக செய்தவைகள், ஒமா அஸ்ரஃப்து நான் எல்லை மீறி செய்தவர்கள், வீண்விரயமாக செய்தவைகள், ஒமா அந்த அலமு பிஹி மின்னி நான் செய்த பாவங்கள் சிலதை நானே மறந்திருப்பேன், ஆனால் உனக்கு தெரியும் நான் செய்த பாவங்கள், அதை நீ மன்னித்து விடுவாயாக. அந்தல் முகத்திம் நீ முற்படுத்தக்கூடியவன், அந்தல் முஅஹிர் நீ பிற்படுத்தக்கூடியவன், லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த துவா. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் தொழுகையில் கேட்ட துஆக்கள் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. அது இல்லாமல் கடைசியில் வந்து ஜனாசா தொழுகையில் 3வது தக்பீருக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த துவாவையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறாங்க. எனவே முடியுமான அளவு இந்த துஆக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்ளணும். இந்த வகுப்பில் வந்து தொழுகையில் தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ள முழுமையான துஆக்களை சொல்லி கருத்து மட்டும் சொல்லியிருக்கிறேன். விளக்கங்கள் என்ன செய்யலை, சொல்லலை. ஒவ்வொரு துஆக்களுக்கும் விளக்கங்கள் சொல்ல போயிருந்தோம்னா இன்னும் ஒரு 2-3 ஹவர் என்ன செஞ்சிக்கும் போய்க்கும். சுருக்கமான ஹதீஸுடைய வாசகங்களோடு அந்த துஆக்களுக்குரிய சிறப்புகளோடு துஆவையும் கருத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல பார்த்து முடிஞ்சிக்கிறோம். அப்போ ஒரு புத்தகம் அவங்க சிரமப்பட்டு செலவழித்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அடித்து இலவசமாக எங்களோட கைகளில் கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க. நாங்கள் பாடமாக்கணும் என்ற முயற்சி தான் என்ன எங்களுக்கு தேவை. அந்த முயற்சிக்குத்தான் அல்லாஹ் கூலி வழங்குகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கூலி வழங்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இன்னும் ரமதானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் என்ன செய்து இருக்குது. ரமதானை டார்கெட் பண்ணி இந்த துஆக்களை பாடமாக்குங்க. அப்போ கியாமுல் லைல் தொழுகையை கொஞ்சம் உயிரோட்டமாக என்ன செய்யலாம், நாங்கள் தொழுது கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த துஆக்களை நாங்கள் முடியுமான அளவுக்கு நாங்கள் மனமிட்டு கொள்வோம். ஹைர், இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா இந்த துஆக்களோடு தொடர்பு